சட்டம் ஒழுங்கை பற்றி பேச்சு வந்தது. சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கும், இருக்க வைப்போம். அதே மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறதையும் இங்கே யாராலையும் சகிச்சிக்கவே முடியாது. அதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை கூட அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதே மாதிரி இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் கண்டினியூ பண்ணி எடுப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் இந்த 2026 போன மாதம் மே மாதம் 10ஆம் தேதி புதுசாக வந்துடல. இதெல்லாம் பல வருஷமாக இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமாக கண்டுக்காமல் விட்ட பிரச்சனைகள் தான். இன்னைக்கு எதிர்கட்சிக்காரங்க அதை பற்றி கேட்கும் போது எனக்கு அது அக்கறையாக தெரியல, அவதூறு அரசியலாக தான் தெரியுது, பழி போடுற அரசியலாக தான் தெரியுது. இப்படி அவதூறு பழி போடுறவங்கள பார்த்து ஒன்று தான் கேட்கணும்னு தோணுது. கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லை. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஓஞ்சி போயிட்டோம். போன ஆட்சியில் நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையே கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஆட்சியில். இந்த போதைப் பொருள் நடமாட்டம்லாம் தாறுமாற அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லயே யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில் இருந்தது? இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்குறாங்களே, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டே பிகினிங்லேயே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணலை? மனசாட்சி உள்ளவங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் நடக்குதுன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சிலாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. அதனால கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் நம்ம ஆட்சியில் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடுநிலையாக பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சட்டம் ஒழுங்கை பற்றி யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும், மக்கள் நலனுக்காக யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும் அதை தாராளமாக சொல்லலாம். நம்ம அரசு அது காது கொடுத்து கேட்கும். ஆனா நம்ம அரசனுடைய நிர்வாக திறன் அதை பத்தி பேசுறவங்களுக்கு இந்த ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு, பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு, போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில் வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு, பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒன்னா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர்கள் பதில் உரைக்கு பிறகு பதிலுக்கு பிறகு நேரம் தரேன். அப்ப பேசட்டும், அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு அலோவ் பண்றேன் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர்கள் நீங்க இங்க உட்காருங்க, அமைதியா உட்காரு. நீங்க எல்லாம் உட்காருங்க. உட்காருங்க. மாண்புமிகு நீங்க எல்லாரும் உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. இருங்க, உட்காருங்க. அப்புறம் நீங்க என்ன உட்காருங்க, நான் கொடுப்பேன். உட்காருங்க, நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கொடுங்க, நான் கொடுக்குறேன். உட்காருங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கோர்வையாக நிதானமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பேசி முடித்தவுடன் நான் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன். நீங்க ஒன்னா சொல்லுங்க, என்ன என்பது நீங்க சொல்லுங்க. உங்க சொல்லுகிற வாய்ப்பை நான் உங்களுக்கு தருகிறேன். இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் உங்கள் உரையை தொடரலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.